TNUSRB SINPC எக்ஸாம் 2024. TNUSRB SINPC எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 19க்கான காணொளி. ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 19க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மரத்தினால் ஆன ஆணி. மரத்தினால் ஆன ஆணி. தொகுதி. பழந்தமிழர் டேஸ் வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம். ஆமைகள். ஆமைகள். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். இயற்சொல். இயற்சொல். பலபொருள் தரும் ஒரு சொல் என்பது. பலபொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். கடல் கப்பல் என்பன. கடல் கப்பல் என்பன இயற்சொல். வங்கூல் அழுவம் என்பன. வங்கூல் அழுவம் என்பன திரிசொல். திரிசொல். சாவி சன்னல் பண்டிகை ரயில் என்பன. சாவி சன்னல் பண்டிகை ரயில் என்பன திசை சொல். திசை சொல். வருடம் மாதம் கமலம் என்பன. வருடம் மாதம் கமலம் என்பன வடசொல். வடசொல். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெற்பு. வெற்பு. ஏடெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஏடெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது என்றுரைக்கும். என்றுரைக்கும். அடுத்து, பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். பிசிராந்தையார். பிசிராந்தையார் நாடகம். பின்வருவனவற்றுள் கதிரவனை குறிக்கும் சொல். பின்வருவனவற்றுள் கதிரவனை குறிக்கும் சொல் பரிதி. பரிதி. பின்வருவனவற்றுள் மேகம் என்பதை குறிக்கும் சொல். மேகம் என்பதை குறிக்கும் சொல் முகில். வீரர்களின் தோள்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. வீரர்களின் தோள்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மழை. அதாவது வெற்பு. மழை. பசுமையான தோகைகளை உடையது. பசுமையான தோகைகளை உடையது மயில். மயில். அடுத்து, ஒருவர் தம் குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வி. கல்வியைப் போல்
கேடில்லாத செல்வம் வேறில்லை. கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வாய்த்து கூட்டல் ஈயின். வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கேடில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கேடு கூட்டல் இல்லை. கேடு கூட்டல் இல்லை. அடுத்து எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எவனொருவன். எவனொருவன். சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல். சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல். நாலடியார். நாலடியார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 19க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.